அன்பார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம். ஒரு வரைபடத்தில் குதிரை வரைந்திருந்தது, குரங்கு வரைந்திருந்தது. இந்த வரைபடத்தை நம் நாட்டு குழந்தைகளிடம் காண்பித்தார்கள். ஆய், குதிரை குதிரை, குரங்கு குரங்கு என்று சரியாக சொல்லிவிட்டது. இதே வரைபடத்தை ஜப்பானிய குழந்தைகளிடம் காட்டினார்கள். ஹாய், இது குதிரையின் படம், இது குரங்கின் படம் என்று மிக நுட்பமாக சொன்னது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? அவர்கள் குழந்தை பருவத்திலேயே அறிவார்ந்த சொற்களையும் அறிவார்ந்தவற்றையும் கற்பித்திருக்கிறார்கள். நாம் அப்படி கற்பிக்கவில்லை என்பது இதன் மூலம் தெரிய வருகிறது. அது மட்டுமல்ல, சிறு வயதிலேயே அன்றைய காலத்திலெல்லாம் புத்தகத்தில் மயில் இறகுகளை வைத்து மயில் குஞ்சு பொரிக்கும், இது குஞ்சு பொரிக்கும் என்று குழந்தைகளிடம் சொல்லியிருக்கிறார்கள். எல்லா குழந்தைகளும் புத்தக ஏட்டில் நடுவில் அந்த மயில் இறகை வைத்து குஞ்சு பொரிக்கும் குஞ்சு பொரிக்கும் என்று அப்படியே பரவ செய்து அதை நம்பவும் செய்தார்கள். அதே சமயத்தில் மடையான் மேலே பறக்கும்போது மடையான் மடையான் பூ போடு, காசுக்கு 2 பூ போடு என்று விளையாட்டாக அந்த மடையானிடம் பூ கேட்டு மகிழ்ந்தார்கள். அது மட்டுமல்ல, சிறு வயதிலேயே குழந்தைகள் வெத்தலை பாக்கு போட்டால் வெத்தலை பாக்கு போடாதே, கோழி கொத்தும், மாடு முட்டும், இப்படியெல்லாம் சொல்வார்கள். நாம் எப்படி அந்த குழந்தைகளை நடத்த வேண்டும்? இந்த மயில் இறகு குஞ்சு பொரிக்காது, மயில் இறகு குஞ்சு பொரிக்கும் என்று உன் போன்ற குழந்தைகள் சொல்வது தவறு, தப்பு, அது பொய் என்று குழந்தைகளுக்கு உணர்த்த வேண்டும். வெத்தலை பாக்கு போட்டால் மாடு முட்டாது, கோழி கொத்தாது என்பதை விட வெத்தலை பாக்கு போடுவது உன் பல்லில் கரை படியும், அடிக்கடி காசு செலவாகும், நீ கண்ட இடத்திலையும் காரி துப்ப நேரிடும். ஆகவே வெத்தலைப்பாக்கை சிறு வயதிலேயே போடக்கூடாது, இது மோசமான செயல் என்று உணர்த்த வேண்டும். மேலே பறக்கின்ற மடையானை பார்த்து மடையான் மடையான் பூ போடு, காசுக்கு 2 பூ போடு என்று குழந்தைகள் கைதட்டி விளையாடும்போது மேலே பறக்கின்ற அந்த மடையான் உண்மையாக பூவும் போடாது, அந்த மடையானிடம் பூ தோட்டம் இல்லை, அது பூவை பறித்து உங்கள் கையில் போடாது என்று அந்த அறிவார்ந்தவற்றை குழந்தைகளுக்கு நாம் உணர்த்த வேண்டும். சிறு வயதிலேயே அறிவார்ந்தவற்றை நாம் உணர்த்தி கொண்டே வந்தால் நம் நாடு அறிவுமிக்க நாடாக மாறிக்கொண்டே இருக்கும். கண்டிப்பாக அறிவில் மிகச்சிறந்த வல்லரசாக மாறும் என்பதில் ஐயமில்லை. இது போல தான் பழைய காலத்தில் ஒரு கதை. மகாராஜா ஒருத்தவர் இருந்தார். அந்த மகாராஜாட்ட ஒரு நெசவு தொழில் செய்பவர் வந்தார். ஒரு மெல்லிய துணியை காட்டினார். அது பளபளப்பாக மென்மையாக மிக அழகாக இருந்தது. ராஜா அதை பார்த்து விட்டார். இதைவிட மேலான துணி எனக்கு ஒன்று வேண்டும், இது ரொம்ப அழகாக இருக்கிறது, பளபளப்பாக இருக்கிறது, மென்மையாக இருக்கிறது, இதைவிட ரொம்ப அழகாக மென்மையாக பளபளப்பாக உள்ள ஆடை உங்களால் தயாரிக்க முடியுமா என்று அந்த நெசவு தொழிலாளரிடம் கேட்டார். ஓ, தயாரிக்க முடியுமே ராஜா என்று அவர் ஆச்சரியமாக அதை ஒத்துக்கொண்டார். அப்படியானால் எனக்கு ஒரு ஆடையை தயாரித்து கொடுங்கள், அது என் முன்னிலேயே தயாரிங்கள் என்று சொன்னார். அவர் தறியை கொண்டு வந்து சும்மா ஒன்றுமே இல்லாத டக்கட 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 டக்கடன்னு அடித்தார். ராஜா பார்த்தார். என்ன, தறியில் நூல் இல்லை, ஒன்றுமே இல்லை, நீங்கள் தறியை மட்டும் ஆட்டிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னார். ராஜா, இது ரொம்ப ரகசியமான விஷயம், இது மிகச்சிறந்த அறிவாளிகளுக்கு மட்டுமே தெரியும், இது மிகச்சிறந்த அறிவாளிகளுக்கு மட்டுமே தெரியக்கூடிய ஒரு ஆடை, முட்டாள்களுக்கு தெரியாது. முட்டாள் இது தெரியவில்லை என்றால் அவர்கள் முட்டாள்கள் என்று அர்த்தம் என்று சொல்லி அந்த நெசவு தொழிலாளி சும்மா டக்கட டக்கட என்று அந்த நெசவு இயந்திரத்தை அடித்து கொண்டே இருந்தார்.
பிறகு துணி தயாராகிவிட்டது என்றார். ராஜா இந்தாங்க என்று அந்த வெறுங்கையை தூக்கி ராஜாவிடம் கொடுத்தார்கள். தெரிகிறதா ராஜா என்று அந்த நெசவு தொழிலாளர் ராஜாவிடம் கேட்டார். ராஜா சொன்னார், ஓ தெரிகிறது, ரொம்ப அருமையாக இருக்கிறது என்று வெறுங்கையை வாங்கி கொண்டார். ஏன், அந்த ஒன்றுமே இல்லை என்று சொன்னால் அவர் மிகச்சிறந்த முட்டாளாக மாறிவிடுவாராம், அவருக்கு அறிவு இல்லையாம், அப்படி பொதுமக்கள் நினைத்து விடுவார்கள் என்று அவர் அஞ்சினார். அதனால் அப்படி செய்தார். உண்மையான வேட்டியை எடுத்துவிட்டு இந்த வேட்டியை கட்டுங்கள் என்று அந்த தொழிலாளி சொன்னாராம். அவர் அந்த வெறுங்கையை சும்மா அப்படி இப்படி என்று பாவனை செய்து வேட்டியை கட்டுவது போல அந்த நெசவாளி அந்த ராஜாவுக்கு உண்மையான வேட்டியை எடுத்துவிட்டு வெறுங்கையால் ஒன்றுமே இல்லாத வேட்டியை கட்டுவது போல ஒரு பாவனை செய்தார். ராஜாவும் அதை ஏற்றுக்கொண்டார். ஏன், அந்த வேட்டி தெரியவில்லை என்றால் முட்டாள் என்று பெயர் எடுத்து வந்து விடுமாம். அந்த வேட்டி தெரியவில்லை என்றால் அறிவாளி இல்லை என்ற பெயர் வந்து விடுமா. அதனால் அவர் இப்படி நமக்கு நேரக்கூடாது என்று அவர் அதை ஒத்துக்கொண்டார். உடனே குதிரை வந்தது. அந்த குதிரையில் ஏறி உட்கார்ந்தார். அப்படி சென்று கொண்டே இருக்கும்போது ஒரு சாலை, அந்த சாலையின் ஓரமாக சிறு குழந்தை இருந்தது. அந்த சிறு குழந்தை ராஜாவை பார்த்துவிட்டு, ராஜா ஆடை இல்லாத இருக்கிறார், வேட்டி இல்லாத போகிறார், வேட்டி இல்லாத போகிறார் என்று மிக வேகமாக கத்தியது. அப்போது அந்த செய்தி ராஜா காதில் விழுந்தது. பொதுமக்களிடம் இதை விசாரித்தார். ஆமா ராஜா, நீங்கள் வேட்டி இல்லாமல் செல்கிறீர்கள் என்று பொதுமக்கள் எல்லாம் கூச்சலிட்டார்கள். உடனே இந்த ஆடை நெய்பவரை கூப்பிட்டு கேட்டார்கள், என்ன இதுமாரி ஒன்றுமே இல்லை என்று பொதுமக்கள் எல்லாம் சொல்லுகிறாரே, நீ என்னை ஏமாத்துகிறீரா அப்படி என்று கேட்டார் இந்த தொழிலாளி. அதுக்கு தொழிலாளி சொன்னார், நான் உங்களை ஏமாற்றவில்லை ராஜா, நீங்களே தானே ஒத்துக்கொண்டீர்கள், நீங்களே இதானே இது ஆடை இது வேட்டி என்று ஒத்துக்கொண்டீர்கள் என்று அவன் சொன்னான். இது ரொம்ப பெரிய செயல். இதிலிருந்து இப்படிப்பட்ட சர்ச்சையான செயல்களையெல்லாம் ராஜா செய்வதை விட்டுவிட்டார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? அறிவார்ந்த செயல்களை, அறிவார்ந்த சொற்களை, அறிவார்ந்த உண்மைகளை சிறு வயதிலிருந்தே நாம் போதித்து கொண்டே வர வேண்டும். அறிவற்ற செயல்களையும் அறிவற்ற சொற்களையும் அறிவற்ற நிகழ்வுகளையும் அறிவற்றவற்றையும் நாம் போதிக்கக்கூடாது என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.